ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் இட்டாலியன் கேம் ஓப்பனிங்கில் ஒரு கேம் லைவாக ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணியிருந்தோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன ஓப்பனிங்கில் ஒரு கேம் ப்ளே பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த கேமில் நம்ம ஒயிட் ப்ளே பண்ண போகிறோம். நான் கிங் பானை மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒயிட் பான் டு மூவ் E4, பிளாக் பான் டு மூவ் C5. E4க்கு பிளாக் C5 ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். இதுக்கு வந்து ஒயிட் வந்து knight F3, knight F3, pawn D6, then D4. C into D4, knight into D4, yes. Pawn D4, C into D4, knight into D4, knight F6, knight C3, pawn A6, pawn E6, pawn G6, pawn G6. I play the move bishop E3. Bishop E3க்கு knight G4 வருமா? அப்படின்னா வராது. Black play the move bishop G7, bishop B5 check, bishop D7. I play the move bishop E2, bishop C4, double O, double O, queen D2, pawn E5. pawn F4 play பண்ணலான்னு பார்த்தேன். F4னா pawn E5 வருது. கேப்சர் பண்ணால் இங்கே ஐசோலேட் பான் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தேன். நம்ம கேப்சர் பண்ணலாம், அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. நம்ம கேப்சர் பண்ணாலும் இங்கே ஐசோலேட் பான் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தேன். பான் A6, தென் B5 ஐடியா. இது வந்து ஆஃப் ஓப்பன் ஃபைலு. யாருக்கு ஒயிட்டுக்கு ஆஃப் ஓப்பன் ஃபைல். Rook F1, now knight G4, attack here. பிஷப் S6 வரும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு knight F3, இந்த பிஷப் இந்த நைட் எடுக்காமல் எப்படிங்க அட்டாக் கிரியேட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். பிஷப் S6, பிஷப் into S6, இட்ஸ் ஓகே. Rook F1, எஸ். knight into C6, B into C6, knight into C6, ஒன்று யூஸ் இல்லை. knight into C6, B into 6, பிஷப் S6 போக முடியாதுல்ல, நைட் இருக்கு. பிஷப் into G4, பிஷப் into G4, செக் வச்சு அங்கே வேறு அட்டாக் வரும். வேறு பார்க்க வேண்டியதாகுது. பிஷப் F4, பான் E5, பிஷப் G3. பிஷப் கொடுக்கூடாது, பான் S3 தள்ளிட்டு தான் பிஷப் கொடுக்கணும். இங்கே வேறு மேட்டு வருதா? கம்மியாக லைனு கரெக்டாக வரலையே. லைனு எதிர்பார்த்து தான் அது யூஸ் ஸ்ட்ரகிளாக இருக்கு. பான் போதா? பிஷப் G3, குயின் இன்ட்டு B2. ஓரளவுக்கு தப்பிச்சோன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ குயின் இன்ட்டு B2, B2, knight A4, knight A4. இந்த knight இன்ட்டு C6 கொஞ்சம் பார்த்து தான் விளையாடி இருக்கணும். வேறு எதாவது மூருக்கான்னு பார்க்கணுன்னா இப்போ ரொம்ப சென்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கே கொஞ்சம் பார்த்து விளையாடி இருக்கணும். ரெண்டு இடத்துல பார்த்து விளையாடி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஓப்பனிங் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணணும். இந்த குயினை கொடுக்க போகிறாங்களான்னு தெரியலையே. குயினை கொடுத்து 2 ரூக் எடுக்க போகிறாங்களான்னு தெரியல. சரி பார்க்கலாம் எப்படி போகுது, எப்படி வருதுன்னு. எனக்கு இன்னும் அப்படி தான் திங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். குயினை கொடுத்து 2 ரூக்கு 10 பாயிண்ட் எடுத்துலான்னு பார்க்குறாங்க. இல்லை குயினை எங்கே மூவ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸ்கொயர் இருக்கே, குயின் வந்து A3 ஸ்கொயர் தான் இருக்குது அவங்களுக்கு. அதனால் கவுண்டர் அட்டாக் தான் போகுது. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த knight into C6 வந்து இட்ஸ் நாட் எ மோஸ்ட் பாப்புலர் மூவ். பாப்புலர் மூவ் கிடையாது. வேறு எதாவது ப்ளே பண்ணிருக்கலாம். நம்ம ஒரு கால்குலேட் பண்ணோம். 22 பிஷப் E3 வச்சு இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு. ஆனால் இந்த இடத்துல நைட்டு இருக்குது. நைட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கூட இந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் இங்கே செக்கு வருதுன்னு பார்த்தேன். செக்கு வச்சு அங்கே பீஸ் போதும் ஏற்கனவே பார்த்து தான் அது. இந்த பானை காப்பாற்றுக்காக பார்த்தேன் நான். இந்த பானை காப்பாற்றுறேன்னு பார்த்தா கட்சியில் இந்த பானை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம இங்கே knight into C6 விளையாடும் போதே இந்த இடத்துல ஃபைல் ஓப்பன் ஆகிடுது இல்லையா. கண்டிப்பாக ப்ளஸ் டாஸ்கர் பிஷப் இருக்குது, குயின் ரூக்கு எல்லாம் வரும்னு பார்த்தேன். இது இன்னக்யூரேஸ் தான் இருக்கும். அது இன்னக்யூரேசியில் மிஸ்டேக்காக இருக்கும். என்ன தான் ஓப்பனிங் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் அது ரியல் கேமில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். என்ன தான் நம்ம வீட்டில் பார்த்துட்டு வந்தாலும் இந்த இடத்துல அது ஞாபகம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லைன்னா நிற்காது.
இந்த ஓப்பன் நம்ம பார்த்த ஓப்பனிங் கேமில் வரணும். அந்த மூவ்ஸ்லாம் வந்தால் தான் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். நைட் A4 எவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க தெரியலையே. கிட்டத்தட்ட நம்ம டைமுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்களே. நம்ம நேரம் யோசிக்கிறது பார்த்தா எல்லாம் உங்களுக்கு நிறைய அட்டாக் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம நைட்டு இங்கே மூவ் இங்கே குயின் வந்து இங்கே A3 விளையாடுறாங்கன்னா நைட்டு இங்கே நம்ம மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணும்போது பிஷப் திரும்ப இங்கே வரும். A3 மறந்துட்டாங்க அவங்க. அதெல்லாம் ஓரளவு நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போது ஓகே B1 நைட்டு எங்கே போக போகுது? நெக்ஸ்ட்டு நைட்டு at B6 attack the rook, then capture, then bishop takes. வரணும், பார்க்கலாம். Yes, good. Queen A7, knight B6, attack the rook. எப்பவுமே இந்த பானை கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேப்சர் பண்ணோம். அதனால் அவங்களுக்கு மூவ் இருந்தது இந்த இடத்துல. குயின் A3 விளையாடிருந்தா அவங்களுக்கு சேஃப் ஆகிட்ருக்கும் பொசிஷனு. ஆனால் அவங்க மாதிரி யோசிச்சாங்க, இருந்தாலும் அந்த ஐடியா வரல பாருங்க. அடுத்த இடத்துல அட்டாக் வருது இல்லையா, கெயின் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ ரூபி ஒரு பானை கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே குயின் A3 போனால் அதுக்கப்புறம் இந்த குயின் A3 நைட் அட்டாக் பண்ணுறாங்க. திரும்ப நம்ம அந்த நைட் இங்கே மூவ் பண்ணியிருந்தா கூட ரூக்குக்கு தான் அட்டாக் கொடுப்போம். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்கும், பிஷப் இங்கே வரும் இல்லையா. பிஷப்பு இந்த குயின் சப்போர்ட்டில் இங்கே வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம். நம்ம குயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூக் எடுத்துருக்கலாம். அவங்க இந்த ரூக் எடுத்துருக்கலாம், நம்ம இங்கே எடுத்துருப்போம். அப்படி கவுண்டர் அட்டாக்கில் போவோம் கேம். அந்த ஒரு மூவ் அவங்க ப்ளே பண்ணாதது தான் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் அட்வான்டேஜ். இப்போது இருந்தாலும் அந்த நைட் இன்ட்டு C6 பதில் வேறு எதாவது விளையாட முடியுமான்றது யோசிக்கணும். இது கரெக்டான மூவ் இல்லை ஆக்சுவலாக. ரூக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க போல. இது இங்கே கேப்சர் பண்ண போகிறாங்களா? ஓ, அந்த பிஷப் ரெண்டு டைம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு பார்க்குறாங்களா அவங்க? கேப்சர் பண்ண கவுண்டர் அட்டாக் வருமா? இந்த ரெண்டு பிஷப் எப்பவுமே அட்வான்டேஜ் தான், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கேப்சர், எஸ். இந்த பிஷப்போட இது மாற்றணும். எப்படி மாற்றுறது? இந்த பிஷப்பு ரெண்டு பிஷப்பும் இதுவாக இருக்குது. நம்ம இங்கே கொண்டு வந்தால் கூட குயின் வரும் இல்லையா. இதுக்கு வேறு வழி இல்லை, அதான் பண்ணணும். மூவ் பண்ணி தான் நான் பிளாக் பண்ண போகிறேன். இப்போது ஒருத்தம் பார்த்துக்கலாம். C4 இந்த டயகனலை பிளாக் பண்ணணும், இல்லைன்னா பாருங்க லாங் டயகனல் இது. ஓகே, இந்த டபுள் பிஷப் அட்வான்டேஜ் எடுக்கும். பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ண இந்த பிஷப் வந்து ரொம்ப ஆக்டிவாகிடும். குயின் வர்சஸ் ரெண்டு பிஷப்னா கூட பிஷப் தான் அட்வான்டேஜ். வேல்யூ பார்க்கும்போது 6 பாயிண்ட் தான், 3 + 3 6 பாயிண்ட் தான். ஆனால் குயினுக்கு வேல்யூ 9 பாயிண்ட் இருந்தால் கூட ரெண்டு பிஷப் இருக்குது. 2 பிஷப் வர்சஸ் குயின்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டியதாக இருக்கும். ஓகே, பிஷப் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிஷப் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது? நம்மகிட்ட ரெண்டு பிஷப் இருக்குது. இங்கே ப்ரெஷர் வருது. ஒரு பிஷப் வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். பேன் சென்டர் பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது பிஷப் எப்படி எடுக்கிறது, அது ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும் பொழுது. நெக்ஸ்ட் இந்த நைட் இன்ட்டு பானை கேப்சர் பண்ண போகிறாங்க. அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம்? சரி, கேப்சர் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. பற்றி வேறு வழி இல்லை. பிஷப் இன்ட்டு E5 எக்ஸ்ட்ரா பானை கொடுக்கக்கூடாது. இந்த டபுள் பிஷப் அட்வான்டேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன பண்ணுறது தான் யோசிக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு குயின் வரும், பிஷப் இங்கே வருது பாருங்கள். பார்க்கலாம் வாங்க. கேர்ஃபுல்லாக தான் பார்த்து விளையாடணும், வேறு வழி இல்லை. நீ ரூக் இங்கே மூவ் பண்ணால் அது பான் வரும் இங்கே இல்லையா, அட்டாக் வரும் இல்லையா. அதெல்லாம் பார்த்து தான் விளையாடணும். நம்ம எங்கே வச்சாலும் பரவாயில்ல, இங்கே பின்னு தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம் இருங்க, எப்படி போய் எப்படி வருதுன்னு. நெக்ஸ்ட் பிஷப் இங்கே கொண்டு வராங்களா? கொண்டு வந்தால் பிஷப் நம்ம எந்த பிஷப் எங்கே எடுத்து போகிறது, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்க்கலாம். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் பொசிஷனை. டைம் வேறு கொஞ்சம் போயிட்டுருக்கு. ரூக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம்? அவங்க தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது.
எதால் கேப்சர் பண்ணலாம்? ரூக்கால் கேப்சர் பண்ணலாமா இல்லை பானால் கேப்சர் பண்ணலாமா ரூக்கால் கேப்சர்? அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இங்கே ரூக்கால் கேப்சர் பண்ணால் கூட என்ன பண்ண முடியும்? பானால் கேப்சர் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் பொசிஷனாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்பான் டேக்ஸ் இப்போ செயின் பண்ணாத வரட்டும். இது வீக்னஸாக இருக்கக்கூடாது இல்லையா? என்ன பண்ணலாம்? கேப்சர் பிஷப் F1 வரட்டும் பார்க்கலாம். அது எப்படி போய் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த கிங் வந்து H1 ப்ளே பண்ணி பான் F3 விளையாட்டு முடிஞ்சிடும். இது என்ன வருமோ தெரியலையே. ஓகே குட். யூ வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச். ஒய் யூ வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஹியர். எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்க்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது இப்போலாம். ரெண்டு பிஷப் அட்வான்டேஜ் தான் விளையாடுறாங்க. பார்த்துக்கலாம் இருங்க. என் கேம் கிங் அண்ட் பான் எண்டிங். இது வர பிஷப்பு ரூக்கு டபுள் பிஷப். அங்கே ஒரு பிஷப் பண்ணுறோம். கண்டிப்பாக வின் பண்ணிடலாம் அந்த கேமு. எப்படி போய் எப்படி வரும்னு தெரியலையே. attack here. Yes, bishop. Yes, to move the bishop. I want to move here. டைம் பிரச்சனை இருக்கிறதால என்ன மூவில் இருக்குன்னு கூட நம்மளுக்கு இதுவாக இருக்கும். ஆனால் தள்ள முடியுமான்னு பார்க்கணும். இந்த பிஷப்பை எப்படி மூவ் பண்ண வைக்கிறது? அதான் பெரிய தலைவலியாக இருக்கும் பொழுது. பணம் தள்ளிடலாமா? பணம் தள்ளிட்டா ப்ராப்ளமே இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோதான். கிங்கு வருமா? நம்ம ரூக் போய் இந்த பார்க்கலாம். கிங் வந்து என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம் இருங்க. என்ன தான் விளையாடுறாங்கன்னு ஒன்றும் புரியலையாப்பா. பிஷப் எங்கே போகுதுன்னு பார்க்கணும். இப்போ ட்ரா தான் வரும் பொழுது பொசிஷனு. டபுள் பிஷப் அட்வான்டேஜ் இருக்கு. ரொம்ப கஷ்டம்தான் அது. ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. எடி எல்லாம் வந்து வின்னு தான். இனிமே வின்னு. ஒரு A5 இதுக்கப்புறம் வின்னு தான். இதுக்கப்புறம் ஈஸி வின். இதோட தள்ளலாம். இப்போ பான் B4 கேப்சர். இதுக்கப்புறம் ஈஸி வின். பான் C6 அப்படி பான் மூவ் ஆகிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமை நம்ம அனலைஸ் பண்ணிடலாமா? எத்தனை பிளண்டரு இல்லை எத்தனை மிஸ்டேக் வந்திருக்குன்னு தெரியல. பார்க்கலாம். இந்த 1966 விளையாடுறது கண்டிப்பாக மிஸ்டேக்காக தான் இருக்கும். இட்ஸ் நாட் ஏ மோஸ்ட் பாப்புலர் மூவ் அந்த பொசிஷனில். இருந்தாலும் பார்க்கலாம் அது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து 93% அக்யூரஸியாக விளையாடிருக்கோம். ஆப்போனண்ட் வந்து பிளாக் வந்து 87%. நம்ம பிளண்டரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. 0 பிளண்டர், ஒரு மிஸ்டேக்கு 3 இன்னக்ரேசி. அவங்களுக்கு 2 இன்னக்ரேசி, 4 மிஸ்டேக், ஒரு பிளண்டர். ஏன் அந்த மிஸ்டேக் தான் அது 1966. பார்க்கலாம். அது ஃபஸ்ட்லேருந்தே மூவ் பண்ணி பார்த்துடலாம். E4 C5 knight F3 D6 D4 C and D4 knight D4 knight F6 knight C3 pawn G6 bishop E3 இதெல்லாம் கரெக்ட். bishop G7 ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, pawn F3 இதெல்லாம் bishop E2 மிஸ்டேக் இல்லை, எதுவும் பிளேபிள் மூவ் தான். bishop E2 டபுள் ஓ இதெல்லாம் கரெக்டாக விளையாடிக்கும். டபுள் ஓ knight C6 queen D2 இதெல்லாம் கரெக்டாக தான் விளையாடிருக்கோம். A6 A4 இதில் என்னன்றாங்க, ஏன்னா B5 வரக்கூடாதுன்றதுக்காக A4 விளையாட சொல்கிறாங்க. ஒன்றும் பெரிய மிஸ்டேக்லாம் எதுவும் காட்டல இல்லை. rook FD1 மிஸ்டேக் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. rook FD1 knight G4 knight into C6 பிளேபிள் மூவ் தான் சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா இங்கே விளையாடிட்டா அந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தேன் பொசிஷனு. சரி ஓகே பார்க்கலாம். அப்போ இது மிஸ்டேக் மூவ் இல்லையா, கரெக்டான மூவ் தான் போடுது. knight into C6 the bishop F4 இது இன்னக்ரேசி. ஏன்னா குயின் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் -0.6 காட்டுது. அதெல்லாம் ஸ்மால் அட்வான்டேஜ் இது. குயின் B6 வந்ததுக்கப்புறம் இங்கே அட்டாக் பண்ணுது. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா பிஷப் வந்து இங்கே கொண்டு போக சொல்கிறாங்க. ஆனால் பான் வந்ததுக்கப்புறம் இங்கே இது திருப்பி இங்கே ட்ரை பண்ண சொல்கிறாங்களா. குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் தள்ளதுக்கப்புறம் இங்கே கேப்சர் பண்ணால் இப்போ எங்கேயும் போதில்லை. இந்த கேப்சர்
கேப்சர் ஒரு பான் போகுது, அந்த பானை எப்படி ஈக்குவல் பண்ணுறது? ஸோ அந்த கவுண்டர் அட்டாக்ல எங்கே போக சொல்கிறாங்களா? கவுண்டர் அட்டாக்ல போகும்போது ஏதாவது ஒரு பானை சப்போர்ட் பண்ணால் கூட இங்கே எடுக்கலான்றாங்க. அது ரொம்ப லைன் லென்த்தாக போகுது. இதை கேப்சர் பண்ணியிருந்தா தான் அப்படி சொல்கிறாங்க. திரும்ப இங்கே வந்தால் நான் என்ன நினச்சேன், திரும்ப இங்கே வந்தால் திருப்பி அப்படியே கேப்சர் பண்ணுவாங்களே அப்படின்னு பார்த்தேன். பிஷப் கொடுக்கக்கூடாது ஸ்டார்டிங்கில். அவங்க 2 பிஷப் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம 2 பிஷப் மெயின்டைன் பண்ணோம். சான்ஸ் கிடச்சி அவங்க பிஷப் எடுக்கணும் தான் நான் பார்த்தேன். கடைசியில் நம்ம பிஷப் கொடுக்குற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பிஷப் F4 விளையாடினேன். அந்த பிஷப் F4 ஆனால் மிஸ்டேக் மூவ் தான் அது. C6 பிஷப் F4 குயின் B6 வந்ததுக்கப்புறம் இங்கே கேப்சர் பண்ணால் கூட இங்கே கேப்சர் இப்படி சொல்லுதா இது? நெக்ஸ்ட் அடுத்த ரூக் வந்துச்சுன்னா ப்ரெஷர் வருது. அப்போ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதெல்லாம் ரொம்ப லென்த்தான லைன். இதெல்லாம் இந்த 15 மினிட்ஸ் கேம்லாம் அந்த அளவுக்குலாம் யோசிக்க முடியாது. ஸ்ட்ராங் பிளேயர், இதான் ரொம்ப ஹை லெவல் பிளேயர் வந்து அதில் குயிக்காக வந்து கால்குலேட் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ லைன்லாம் அவ்வளோ குயிக்காக கால்குலேட் பண்ண முடியாது, டைம் போகும். ஓகே, இப்படி சொல்கிறாங்க. நான் என்ன ப்ளே பண்ணியிருக்கேன் இந்த கேமில், பிஷப் F4 comes here, பிஷப் G3. பிஷப் G3 இஸ் த மிஸ்டேக் மூவ். ஏன்னா குயின் B2, நான் என்ன நினச்சேன்னா குயின் B2 இது கரெக்டு தான். குயின் B2 ரைட். இங்கே ஒரு மூவ் இருக்குது பாருங்கள், இந்த மூவ் தான் எதிர்பார்த்துருந்தேன். இந்த மூவ் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் பிளாக்குக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே கொடுத்தா கூட இங்கே அட்டாக் வருது பிஷப். இங்கே அட்டாக் பிஷப் இங்கே வருது. ஓகே ஓகே ஓகே. இங்கே போனால் திரும்ப கவுண்டர் அட்டாக்கு இங்கே பிளாக் பண்ணுதா, பின் பண்ணுதா? சரி, இப்போ பெஸ்ட் மூவ் என்ன? இது கேப்சர், தென் கேப்சர், திரும்ப இங்கே கேப்சர் வருது. இந்த பால்லாம் போகுது இல்லையா? திரும்ப இங்கே போனால் கூட அடுத்தது இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 பான். என்கிட்ட 1 2 3 4 5 6 7 பான். டெஃபினெட்லி பிளாக் வின்னு. அப்புறம் -1 பாயிண்ட் கிடைக்கும். -1க்கு மேலே போயிடுச்சுனாவே பிளாக்கு அட்வான்டேஜ். ஸோ அதான் இந்த மூவ் தான் எதிர்பார்த்துருந்தேன். இந்த மூவ் இருந்தால் கண்டிப்பாக டெஃபினெட்லி பிளாக் வின் இந்த கேம். அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சாங்க, ஆனால் என்ன நினச்சாங்க தெரில. இந்த மூவ் பண்ணதால அது அதுக்கப்புறம் பாருங்கள் பிளாக்கு ஒன்றும் பெரிய அட்வான்டேஜே இல்லை. இங்கே நார்மலாக ஆயிடுச்சு, பொசிஷனில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் +0.8 வந்துச்சு பாருங்கள், +0.8 பண்ணி இது இனிமேல் வந்து இது வந்து ஒயிட்டுக்கு ஃபேவர் ஆகுது ஒரு கேம். கேப்சர் அப்படின்னு. சப்போஸ் இந்த இடத்துல இப்படி ப்ளே பண்ணியிருந்தா கூட என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு இங்கே கேப்சர் பண்ணியிருப்போமா? இங்கே கேப்சர் பண்ணியிருந்தா கூட அடுத்து இங்கே போகுது பாருங்கள் பீஸ். பிஷப் இன்ட்டு G4 போகுதா? எப்படியா இருந்தாலும் பீஸ் போகுது பாருங்கள் அவங்களுக்கு இல்லையா? ஒரு பீஸ் டவுன் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் நான் கால்குலேட் பண்ணேன். ஸோ அதனால தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் டவுனாக கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த பிஷப்பை மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச் அப் இப்போ இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் அப்னா என்ன? இப்போ நம்மக்கிட்ட 2 பிஷப் இருக்குது, அவங்ககிட்டயும் 2 பிஷப் இருக்குது. பிஷப் நைட்டு கூட கம்பேர் பண்ணிக்கலாம். 2 பிஷப் ஒரு நம்மகிட்ட இருக்குது. இப்போ இங்கே ஒரு பிஷப் ஒரு நைட்டு கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், ஈக்குவல் தான். ஆனால் ஒரு பிஷப் எக்ஸ்ட்ரா இருக்குது. இல்லை 2 பிஷப்னு எடுத்தால் கூட ஒரு நைட்டு, அதாவது இவங்ககிட்ட ஒரு நைட், பிளாக் கிட்ட ஒரு நைட் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒயிட் கிட்ட ஒரு ரூக் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா? அப்போ மைனர் பீசஸ் வர்சஸ் ரூக் அப்படின்னு போகும். குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இந்த குயினுக்கு இந்த குயின் எக்ஸ்சேஞ்சு, ஒரு ரூக்குக்கு ஒரு ரூக் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னா கூட அந்த 2 பிஷப்புக்கு 2 பிஷப்பு நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் ஒரு மைனர் பீஸ் இருக்கும். நைட்டு பிஷப் இருக்கும், பிளாக் கிட்ட ஒயிட் கிட்ட ஒரு ரூக் இருக்கும். 2 பிஷப் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும் ஒயிட்டு, சரியா? ஸோ இருந்துச்சுன்னா சொல்கிறேன். ஸோ அது மாதிரி தான் கேமும் வந்திருக்கு, அது பாருங்க. ஸோ அப்புறம் இங்கெல்லாம் பீஸ் போகுது இங்கே இல்லையா? அந்த டைனர் இப்போ இதெல்லாம் ரொம்ப பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் பாருங்கள் இந்த பிஷப் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நம்ம பிஷப்பை கம்பேர் பண்ணும்போது நம்ம பிஷப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது பாருங்கள் நம்ம பானை வச்சு பிளாக் பண்ணிட்டோம். இங்கே தான் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் இந்த பானை இங்கே பிளாக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த G7 பிஷப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஓகே, நம்மளுக்கு இந்த ரூக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஒரு ரூக்கு அவங்க ரூக்கை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரூக் வந்து இங்கே ஆக்டிவாக இருக்குது.
குயின் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் இல்லையா, கிட்டத்தட்ட ஓரளவு ஈக்குவல் தான். ஸோ இப்படி தான் பீஸ் கம்பேரிஷன் பார்க்கணும், பீஸ் பை பீஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல சரி இந்த கொடுத்துடலாம், ஏன்னா இங்கே ஒரு ப்ரெஸ் வரும், நெக்ஸ்ட் குயின் வரும், இங்கே நைட் இருக்குது, அப்புறம் பிஷப் இருக்குது. ஸோ அதனால தான் கொடுத்துடலான்னு தான் கொடுத்துட்டேன். அதனால் இப்போ 2 பிஷப், ஒரு பிஷப் கொடுத்து ஒரு பிஷப் எடுக்கணும், அது வாய்ப்பு இருந்தால் தான் எடுக்க முடியும். கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ரூக்கு இங்கே தான் மூவ் பண்ணணும், வேறு எங்கே மூவ் பண்ணுறது ரூக்கை? 2 ரூக் அக்கா, இது வந்து ஓப்பன் ஃபைல், 2 ரூக்கு ஒரே ஃபைலில் அப் பண்ணணும். இந்த ரூக்கு அப் பண்ண எப்படி கொண்டு வர்றது? ஃபர்ஸ்ட் ஒரு ரூக் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இன்னொரு ரூக் கொண்டு வரணும். இங்கே வச்சாலும் திருப்பி இங்கே பானை தள்ளுவாங்க, இங்கே வைக்க முடியாது, பிஷப் இருக்குது. சரி வேறு வழி இல்லை, அதனால தான் இங்கே இது வேறு வழியில் இங்கே திருப்பி இந்த பானை எடுக்க முடியாது, பின்னு தான். இருந்தாலும் அந்த பானைக்கு ஒன்றே அந்தளவுக்கு பெருசாக அட்டாக் பண்ண வர பார்த்தில்ல, இப்போதைக்கு டிஃபென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலான்னு தான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ரூக். இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அவங்க ரூக் வந்துடும் இங்கே. சரி, இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா என்ன ஆகும்? குயின் வந்துடும் இங்கே. அதுக்கப்புறம் இந்த ரூக்கை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இந்த இன்னொரு ரூக்கை ஆட் பண்ணேன். ஸோ இப்போ அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரூக்கால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னா ரூக் ஆக்டிவாக தான் இருக்கும். ஆனால் அந்த பான் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஏற்கனவே வந்து இங்கே திருப்பி ப்ரெஸ்ஸர் வரப்போகுது ஃப்யூச்சரில். ஸோ அதனால் என்ன பண்ணால் சரி ரூக்கு ஆக்டிவாக இல்லைனா கூட பரவாயில்ல, இந்த பான் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். எங்கேயும் போக 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 இந்த பான் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கேம் இருக்குது. ஏன்னா அந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் போகும், அதுக்கப்புறம் அந்த பீஸ் டீஆக்டிவேட் ஆகிடும், அப்படின்ட்டு வேறு இடத்துல பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு பானை இன்னொரு பானை சப்போர்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த பீஸ் வேறு எங்கன்னா கொண்டு போய் விளையாட முடியும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு, இது ரொம்ப இது ஆஃப் ஓப்பன் ஃபைல், இது டி ஃபைல் ஆஃப் ஓப்பன் ஃபைல். பிஷப் இருக்குது பார்க்கலாம், அது சுச்சுவேஷன் மாறும்போது அப்போது ரூக்கு கொண்டு போயிடலான்னு தான் அப்படியே வச்சுருந்தது. சரிங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் வெயிட்டிங் மூவ் தான் இதெல்லாம். இப்போ இந்த இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தேன் இந்த இடத்துல. பட் அதனால் குயின் டைமர் ரொம்ப குறைவாக இருக்குது, இப்போ போய் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது அந்த பொசிஷனை. ஒரு குயின் இப்படியே எங்கேயாவது அட்டாக் பண்ண போய் திரும்பி பிஷப் இங்கே வந்து திருப்பி இங்கே அட்டாக் வந்து இதுக்கு டிஃபெண்ட் பண்ண போய் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஒரு பானுக்காக போயிட்டு இந்த இடத்துல நம்ம டைம் குறைவாக இருக்கிற டைமில் போயிட்டு பொசிஷன் காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கூடாது. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்பு இல்லையா, அவங்ககிட்ட 2 பிஷப் இருக்குது, நம்மக்கிட்ட ரூக்கு 2 பிஷப் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படி பெஸ்ட்டு, இந்த பானை வின் பண்ணுறது பயில எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் சும்மா ஒரு வெயிட்டிங் மூவ் தான் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து கிங் வந்து இந்த பான் வந்து பின்னாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் அன்பின் பண்ணுறதுக்காக தான் விளையாடணும். எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும், வேறு வழி இல்லை. இப்படி அப்படின்னு தான் சும்மா பொசிஷன் மாறுதான்னு பார்க்கணும். சரிங்களா, சும்மா அதெல்லாம் கிங்கு அட்வான்ஸ் ஆகி ஒருத்தனத்துக்கு அந்த பானை தள்ளி திருப்பி அப் பண்ண வச்சு அதை பண்ணால் தலைமை கூட இந்த டயகனல் ஓப்பன் ஆகுது இங்கெல்லாம், அதெல்லாம் பிஷப் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. சரிங்களா, அந்த கிங்கை திருப்பி அப் பண்ணிட்டோம் ஓரளவு. என்கேமில் கிங்குடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிங்கு சென்டர் நோக்கி வரணும், அவன் கிங்கும் இந்த ஃபஸ்ட் இங்கே 4th to இங்கே 5th to 8th ரேங்க் வரைக்கும் பிளாக் சைடு இல்லையா, அதே போல் இங்கே ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 4th ரேங்க் வந்து ஒயிட் சைடு. யாரும் கிங்கை அட்வான்ஸ் பண்ணி கொண்டு வராங்க, என் கேமில் ஓப்பனிங்கில் கிடையாது. ஓப்பனிங்லாம் கிங்கை கொண்டு வந்தால் கேம் அங்கேயே லாஸ் ஆகிடும், யார் கிங்கை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு லாஸ். என் கேம் பீஸ் குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது இந்த கேம் வந்து என் கேம் தான், என் கேமில் தான் போய் முடியும். ஸோ அதனால் அப்போ கிங்குடைய அட்வான்ஸ் பாருங்கள், இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது கிங்கு, அவங்க கிங் ரொம்ப அட்வான்ஸ் ஆகி வருது இல்லையா, இது பாருங்கள் எங்கே இருந்த கிங்கு எங்கே இப்போ யாருடைய கிங் அட்வான்ஸில் இருக்குது. இப்போ அவங்க வந்து 5th ரேங்க் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ தான் நம்ம 2nd ரேங்க் போகிறோம். இப்போ நம்முடைய 4th ரேங்க்லேயே வந்துட்டாங்க, ஒயிட்டுடைய சைட்லேயே வந்துட்டாங்க, 1 to 4th ரேங்க்கு வந்துட்டாங்க. 4th ரேங்க்கு இருந்து வரைக்கும் 4th ரேங்க் ஒயிட் சைடு, 1 to 4 ரேங்க் வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 ரேங்க் ஒயிட் சைடு, அப்புறம் அதுக்கப்புறம் வர 4 ரேங்க் 5th to 8 வரைக்கும் பிளாக் சைடு. இங்கே வந்துட்டாங்களா அந்த கிங்கு அட்வான்ஸ் ஆகி வருது. ஸோ அதனால தான் அது எப்படியோ தள்ளி ஆகணும் அப்படின்னு தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக 5th ரேங்க்கு அப்புறம் 4th ரேங்க் 5th ரேங்க்லேருந்து திருப்பி அவங்க 6th ரேங்க் அவங்களுடைய சைடில் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்து பொறுமையாக, இது கூட கொஞ்சம் எல்லாம் வெயிட்டிங் தான், எனக்கு தள்ளுறதுக்கு சான்ஸ் இருக்குது, இங்கே கேப்சர் பண்ணால் திருப்பி இங்கே செக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது.
எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும். திருப்பி இங்கே செக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சில சாக்ரிஃபைஸ் கூட பண்ண முடியும் தான் சொல்லுது. இதுக்கப்புறம் அட்வான்டேஜ் காட்டுது. பாஸ் ஆயிடுச்சுல்ல. சேம் கலர் பிஷப்பு வந்து கண்டிப்பாக வந்து யாருக்கு எக்ஸ்ட்ரா பான் வச்சுருக்காங்க அவங்க கண்டிப்பாக வேணும். ஏன்னா இப்போ இந்த பிஷப் வந்து என்ன பண்ணும், லைட் ஸ்கொயர் மட்டும் தான் கவர் பண்ணும். நம்மக்கிட்ட ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்குல்ல, அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். டார்க் ஸ்கொயருக்கு ஒன்றும் ப்ராப்ளம், அந்த பான் மூவ் ஆகிடும். லைட் ஸ்கொயர் வரும்போது கிங்கி சப்போர்ட்டில் அந்த பிஷப் கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. திரும்ப அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும், இல்லை திரும்ப வேற எங்கன்னா மூவ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், திரும்ப பான் அந்த பிஷப் சப்போர்ட்டில் திரும்ப மூவ் ஆகிடும். திரும்ப டார்க் ஸ்கொயருக்கு ஒன்றும் ப்ராப்ளம், பான் போயிடும். அப்புறம் லைட் ஸ்கொயருக்கு திரும்ப கிங்கு சப்போர்ட்டில் பிஷப் கொண்டு வந்து ஒன்று பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இல்லை பிஷப் எங்கே மூவ் பண்ணணும், மூவ் பண்ணால் திரும்ப பான் அப் ஆகும். ஸோ அதான் சேம் கலர் பிஷப் வந்து வின்னு. பொதுவாக வின்னுன்னா பானை யார் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பானை எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்கன்னா அப்படி இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பான் வந்து 1 2 3 4 இந்த 5 பான். 1 2 3 4 5 பான் வந்து ஈக்குவலாக இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து அவுட் சைடு ஒரு பாஸ் பண்ண க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு பானை க்ரியேட் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ண க்ரியேட் பண்ணலாம், ஆனால் கிங் இங்கே இருக்குல்ல, அது பிளாக் பண்ணிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பிளாக் கம்பேர் பண்ணும்போது ஒயிட் வந்து குயிக்காக அந்த பானை ப்ரமோட் பண்ணி வின் பண்ணிவிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே +2.5 காட்டுது, +2.5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சரி, இப்போ இதெல்லாம் அப்படி வரும் இல்லையா, அதெல்லாம். அதனால் அந்த கிங்கை நம்ம அப் பண்ண வச்சிட்டோம். அதுக்கப்புறம் சும்மா அதெல்லாம் ஒரு வெயிட்டிங் மூவ், அப்படி பொசிஷன் போகுதுன்னு பார்க்கறதுக்காக அப்படி அப்படின்னு விளையாட வேண்டியது தான். எங்கள் சான்ஸ் கிடைக்குன்னா அப்படின்னு விளையாடணும். பீஸ் விட்டுக்கூடாது, அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொசிஷன் மாறும்போது அது ஒரு மாறிச்சு பாருங்கள். பொசிஷன் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது பாருங்கள், மாறிச்சு இல்லையா. இந்த பிஷப் இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே வர முடியாது இல்லையா, அது கிங் இங்கே வந்துச்சு இல்லையா, பொசிஷன் மாறி போச்சு இல்லையா. அப்போ நெக்ஸ்ட்டு ரூக் அங்கே போகுது. ஸோ பொசிஷன் மாறும். ஸோ நம்மளும் பார்க்கணும், இந்த பானை அட்டாக் பண்ண வரும்போது பிஷப் வந்து கொண்டு போய் சப்போர்ட் வச்சுக்கணும். பட் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் இங்கே ஓப்பன் பண்ணி தான் வரணும். பிஷப்லாம் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே ஃபைல் ஓப்பன் பண்ணி தான் ஏதாவது பிஷப் கொண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அதெல்லாம். ஸோ அதனால் உடனே இங்கெல்லாம் ஒன்றும் அட்டாக் வராது. ஸோ இப்போ இந்த இதில் பான் போச்சு அவங்களுக்கு. இந்த பாருங்க, கேப்சர் இதுக்கப்புறம் ஈஸி வேணும். இப்போ இந்த இடத்துல இந்த பாருங்கள், இந்த இடத்துல இங்கே பான் போதா, இதை கேப்சர் பண்ண முடியாது ஏன்னா இந்த பிஷப் போகுது இல்லையா நெக்ஸ்ட்டு. ஸோ அதனால் கேப்சர். இப்போ இதெல்லாம் இது வந்து கிங்கே கொண்டு வந்தால் கூட சரி, கிங்கே கொண்டு வந்தால் கூட பாருங்க, மேட்டி 9 காட்டுது பாருங்க. கிங்கே கொண்டு வந்தால் கூட இங்கே பான் போகுது. அதுக்கப்புறம் என்ன தான் கொண்டு வந்து போகுது இங்கே இல்லையா. இது வந்து ஸ்கொயர் ரூல், இது ரெண்டுமே பாஸ் பண்ணால் கூட ஸ்கொயர் ரூல் பாருங்கள். இது 0 ஒயிட்டான இது 0 1 2 3 0 1 2 3 இதுதான் ஸ்கொயர் ரூல். ஒரு பான் வந்து கிங்கு சப்போர்ட்டில் தான் மூவ் பண்ணோமா, கிங் அண்ட் பான் எண்டிங்கில் வருது. இங்கே ரூக்கு வேறு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம், ஈஸி வின்னு சொல்கிறேன். ஜென்ரலாக கிங்கும் பான் இருக்கும்போது ஒரு பானை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கிங்குடைய சப்போர்ட்டில் தான் அந்த பானை ப்ரொமோட் பண்ணோமா, இல்லை டைரெக்டாகவே பானை மூவ் பண்ணலாமா கிங் சப்போர்ட்டு இல்லாமல் அப்படின்றத கண்டுபிடிக்க தான் ஸ்கொயர் ரூல். அப்போ என்ன, இப்போ யாருடைய டர்னில் இப்போ ஒயிட் டர்னா ஒயிட்டு அப்போ தான் ஸ்கொயர் ரூலை அப்ளை பண்ணணும். அவங்க டர்னில் போயிட்டு நம்ம முன்னாடியே அப்ளை பண்ணிடக்கூடாது. இப்போ ஒயிட் விளாடுனா இங்கே 0 1 2 3 அதே 3 ஸ்கொயர் 3 மூவில் வந்து தேர்ட் மூவில் ரீச் ஆகுது. இப்போ அந்த 3 ஸ்கொயர் எடுத்து அதே போல் இது 0 இருக்குது, இடம் 0 1 2 3ன்னு ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்போ கிங் வந்து அதே போல் இந்த அப்படியே ஸ்கொயர் 1 2 3 அப்படியே இது அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூல் அப்ளை ஆகிடும். அப்ளை பண்ணும்போது இந்த கிங் வந்து எங்கே இருக்குது, பிளாக் கிங்கு அவுட் ஆஃப் ஸ்கொயரில் இருக்குது. இந்த ஸ்கொயர் வருது இல்லையா, இந்த ஸ்கொயர் இடம் முடிஞ்சது இல்லையா, அப்போ அவுட் ஆஃப் ஸ்கொயர் இருக்கும்போது பானை வந்து டைரெக்டாகவே மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரூல். அப்போ நீங்கள் போய் அங்கே வந்து கேட்ச் பண்ண முடியாது, புரியுதுங்களா. இதுதான் வந்து ஸ்கொயர் ரூல். ஓகே. ஸோ இங்கே இப்படி போகுது. இப்போ இவங்கெல்லாம் இது இப்போ இந்த கிங்கு அந்த பானை மூவ் பண்ணாலும் பானை போகும், திருப்பி கிங்கை கொண்டு வந்து
திருப்பி இங்கே வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்புறம் தான் அந்த பானை மூவ் பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப லேட் அதெல்லாம். அதில் ரூக்கெலாம் இருக்குது சரியா. நெக்ஸ்ட்டு 2 மூவில் பான் வந்து ப்ரொமோஷன் ஆகுது. அதனால் ஒயிட் வந்து ஈஸி வின்னு. ஸோ அதனால் ஓகேங்களா, அதனால தான் ஆப்போனண்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பனிங் பார்த்துடலாமா? இந்த ஓப்பனிங் வந்து நான் என்ன பார்த்துட்டு வந்தேன்னா, இப்படி பார்த்தேன். E4 C5 நைட் போனது ஃபஸ்ட் மூவ் பார்த்துருவோம். பான் D6 இதெல்லாம் கரெக்டான மூவ் தான். பான் D4 ஏற்கனவே நம்ம சிசிலியன் டிஃபென்ஸ்லாம் பார்த்துருப்போம். மெயின் மூவ் தான். E4 C5 நைட் F3 வரணும். இது பான் D6 விளாடலாம். பான் D6 நைட் C6 இல்லை பான் E6 இதெல்லாம் விளையாடுவாங்க சரிங்களா. அதெல்லாம் மூவ். ஆனால் எது மூவ் பண்ணாலும் நெக்ஸ்ட் நம்ம என்ன விளையாடணும், இந்த கேமில் என்ன விளையாடுங்க, D6 D4 C into D4 நைட் into D4 அப்புறம் நைட் F6 வரும்போது நைட் C3 நைட் C3. இந்த A6 இந்த A6 ஏன் விளையாடுறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து சிசிலியன் டிஃபென்ஸில் அந்த குயின் சைடு கேஸ்லிங் பண்ணுவாங்க. ஒயிட்டு பிளாக் கிங் சைடு கேஸ்லிங் பண்ணும். கவுண்டர் அட்டாக்ல F4 G4 G5ன்னு அப்படி புஷ் பண்ணுவாங்க. இங்கே A6 B5 B4ன்னு அட்டாக் வரும், கவுண்டர் அட்டாக்கு சரிங்களா. A6 மூவ் எதுக்குன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ A6 இப்போது ஆக்சுவலாக வந்து இந்த சிசிலியன் டிஃபென்ஸில் குயின் சைடு கேஸ்டிங் பண்ணுவான்னு சொன்னேன் இல்லையா ஒயிட்டு. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூவ் பண்ணுறேன். பிஷப் E3 எய்ம் என்ன, பிஷப் E3 குயின் D2 ட்ரிபிள் ஓ, அதான் என்னுடைய எய்ம் சரிங்களா. நான் வந்து மேக்ஸிமம் அப்படி விளையாடுறதில்ல, டபுள் பண்ணி தான் விளையாடுவேன். இருந்தாலும் ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும். கவுண்டர் அட்டாக்கில் அந்த மாதிரி கேமும் பண்ணுவோம். சரி, இப்போது பிஷப் E3 எதுக்கு சொன்ன, பிஷப் E3 அந்த A6 விளையாட A6 விளையாடிருக்காங்க இல்லையாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், A6 விளையாடல. இப்போது என்ன மூவ் இந்த கேம் விளையாடிருக்காங்க, G6. இந்த G6 இப்போ இங்கே விளையாடிருக்காங்க. அந்த பாருங்கள், A6 ஏன் வருதுன்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A6 விளையாடாமல் சரி இந்த கேமில் G6 விளையாடுங்க, அதையே நம்ம வச்சு நான் அதை வச்சு பார்க்கலாம். இது பிஷப் E3 நான் விளையாடுறேன். என்னுடைய எய்ம் என்ன, பிஷப் E3 அப்புறம் குயின் D2 ட்ரிபிள் ஓ நான் விளையாட போகிறேன். விளையாடிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு, அப்புறம் இந்த பிஷப் வீட்டில் வந்து F4 F4 அப்புறம் E5 H3 G4 G5ன்னு அவங்க இந்த பிஷப் G7 தென் கேஸ்லிங் பண்ண போகிறாங்க இல்லையா. இப்படி அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா. அதாவது சரிங்களா. இப்போ எதுக்காக சொல்ல வந்து இந்த பான் G6, அதாவது இந்த A6 பதில் வேறு ஏதாவது மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, சரி இந்த கேமில் G6 போயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அப்போது இங்கே வந்து நான் வந்து பிஷப் E3 டெவலப் பண்ணுறேன். கேமில் தான் பண்ணியிருக்கேன். அப்போ என்னன்னா பிஷப் E3க்கு ஏம் என்ன, பிஷப் E3 குயின் D2 ட்ரிபிள் ஓன்னு வச்சிங்களா, இதுதான் ஐடியா. நெக்ஸ்ட் பண்ணால் பிஷப் E3 குயின் D2 ட்ரிபிள் ஓ, இதுதான் ஐடியா. ட்ரிபிள் ஓ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இந்த கிங் சைடில் அட்டாக் பண்ண போகிறேன். இதுதான் சிசிலியன் டிஃபென்ஸுடைய ஐடியா. ஜென்ரலாக ஒயிட் வந்து குயின் சைடு கேஸ்லிங், பிளாக் வந்து கிங் சைடு கேஸ்லிங், அப்புறம் கவுண்டர் அட்டாக்ல கேம் போகும். A6 B5ன்னு B5 B4ன்னு அப்படி அட்டாக் போய் யார் வந்து குயிக்காக லான்ச் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்போனண்ட்டு இல்லை நீங்கள் டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே போகும் கேம். சரி, இப்போ இந்த இடத்துல ஓப்பனிங்கில் ஜென்ரலாக ஓப்பனிங் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஓப்பனிங்கில் 2 பிஷப் கொடுத்துருக்கூடாது. பிஷப் பேர், அதாவது பேர் ஆஃப் பிஷப், 2 பிஷப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். சான்ஸ் கிடைச்சி ஆப்போனன்ட் பிஷப் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், நைட்டு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அந்த பிஷப் வந்து ஓப்பனிங்லாம் ஒன்றும் பெருசாக ஆக்டிவாக இல்லைனாலும் பெருசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம போகும்போது என் கேம் போகப்போ பிஷப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா நிறைய டயகனல்
லாங் டைனலை கவர் பண்ணுறதால கேமில் நம்ம ஒன்று ஒரு இப்போ ஒயிட் ஸ்கொயரில் பீஸை மூவ் பண்ணோம், இல்லை பிளாக் ஸ்கொயரில் பீஸை மூவ் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ 2 பிஷப்பு டார்க் ஸ்கொயர் பிஷப் டார்க் ஸ்கொயர் டயகனல் ஃபுல்லாக கவர் பண்ணும், லைட் ஸ்கொயர் பிஷப் எல்லாம் கவர் பண்ணும். அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்போ வந்து ரொம்ப பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். எப்படியா இருந்தாலும் பீஸ் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வருன்றதுக்காக தான் ஓப்பனிங்கில் வந்து 2 பிஷப் வச்சு மெயின்டைன் பண்ணணும். யார் விளையாடினாலும் நம்ம வந்து 2 பிஷப் ஒயிட் விளையாடுறவங்களும் சரி பிளாக் விளையாடுறவங்களும் சரி அவங்க பிஷப்பை 2 பிஷப் அந்த பிஷப் பேரை அப்படியே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரி, இந்த இடத்துல பிஷப் E3. அப்போ நைட் வந்து இந்த பிஷப்பை அட்டாக் பண்ணாதா அப்படின்னு உங்களுக்கு கொஷின் வரும். அப்போ ஏன் பிஷப் E3 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ராப். இங்கே என்ன ட்ராப்னா பிஷப் E3 நான் மூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து பிஷப் கொடுக்கறதுக்காக நைட் G4 வரும்னு தெரியும் தான், தெரிஞ்சு தான் நான் விளையாடுறேங்க. பிஷப் E3 ஒரு ட்ராப் செட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா நைட் G4 இந்த பிஷப் என்ன பண்ண போகுது, ஓப்பனிங்கில் இந்த பிஷப் E3 விளையாடிருக்கேன், இங்கே நைட் G4 விளையாடிருக்கீங்க. நைட் என்ன பண்ண போகுது, இந்த ஓப்பனிங்கில் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணலான்றதுக்காக தான் விளையாடிருக்காங்க இல்லையா. இதை பாருங்கள், அது வரட்டுன்றதுக்காக தான் இங்கே பிஷப் E3 விளையாடிருக்கேன். பிஷப் E3 நைட் G4. அப்போ அது வட்டம் தெரிஞ்சு தான் விளையாடிக்கிறது. ஒரு ட்ராப் செட் பண்ணுறேன் நான். இங்கே நைட் G4 வந்தவுடனே நான் என்ன பண்ணுவேன், த மூவ் இஸ் இங்கே கேப்சர் பண்ண. இங்கே எதுக்கு எப்படி கேப்சர் பண்ண, இங்கே தள்ளலாம், இங்கே பானை தள்ளணும்னு வச்சுக்கலாம், இங்கே போகும் பீஸ். பாருங்க, இந்த இடத்துல த மூவ் இஸ் பிஷப் B5 செக். செக்குக்கு என்ன 2 ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. ஒன்று பிஷப் D7 வரணும், இல்லை நைட் C6 வரணும். சரிங்களா. இப்போ இங்கே நைட் C6 வருதுன்னு வச்சுங்களா. நைட் C6 என்ன பண்ணலாம், knight into C6 attack the queen, B into C6, bishop into C6 check, then bishop D7, then bishop into A8. புரியுதுங்களா, ரூக் லாஸ் ஆகுது. சரி, அவங்க பிஷப்பாலே பிளாக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இதுங்களாம் விளையாடினா கூட அதே தான், அதே சேம் தான். என்ன ஆகும், பிஷப்போ இல்லை நைட்டாலும் பிளாக் பண்ணால் பாருங்க, இங்கே போய் பாருங்க பீஸ். இப்போ எங்கள் ஆல்ரெடி பின் ஆயிடுச்சு இல்லையா, அந்த பீஸு பிஷப்பால் பின் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் பீஸ் போகுது இல்லைங்களா. ஓகே, அதுதான் இங்கே ட்ராப். நம்ம பிஷப் D7 வந்தாலும் யூ கேன் கேப்சர் குயின் இன்ட்டு G4. அதில் கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே பின் பண்ணியிருக்கு இந்த பிஷப். சரிங்களா, அந்த ட்ராப் இருக்குது. அந்த ட்ராப் தெரிஞ்சு தான் இந்த இடத்துல நான் வந்து இங்கே பிஷப் E3 விளையாடினேன். சரியா, பிஷப் E3க்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த இடத்துல இது விளையாடவே இல்லை. அவங்க நைட் G4 விளையாடல, ஸோ அதனால் பிஷப் G7 அவங்க. சரி, அதே இந்த ட்ராப் இங்கே பான் A6 விளையாடிட்டா, அதுதான் அந்த A6 இங்கே வருது. புரியுதுங்களா, அந்த A6க்கு பிஷப் E3 நீங்கள் போட முடியாது. பிஷப் E3 போட்டால் நைட் G4 வரும். இப்போ நீங்கள் எங்கே போய் இங்கே செக் கொடுக்க முடியும், உங்களால் கொடுக்க முடியாது இல்லையா, பான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த இடத்துல A6 விளையாடுறாங்க. தெரியுதா உங்களுக்கு, A6 ஃபாலோட் பை B5 இன் ஃபியூச்சரில் வரும். பட் இந்த A6 ஏன் விளையாடுறாங்கன்றதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, அப்போது 16 டிஃபென்ஸ் டீம் சொல்லிட்டு இல்லையா, ஒயிட் வந்து ஜென்ரலாக குயின் சைடில் கேஸ்லிங் பண்ணோம், பிளாக் வந்து கிங் சைடில் கேஸ்லிங் பண்ணோம், கவுண்டர் அட்டாக்ல கேம் போனேன். ஸோ அதுதான் A6 விளையாடாமல் அவங்க A6 அதுக்காக தான் விளையாடுறாங்க. A6 விளையாடாமல் வேறு எதாவது மூவ் பண்ணால் இதில் பிஷப் E3. சரியா, இதை அவங்க சேஸ் பண்ண முடியாது. பிஷப் சேஸ் பண்ண நினச்சாங்கன்னா பீஸ் லாஸ் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நார்மல் இதெல்லாம் ஒரு கரெக்டு சொல்லுது. இதெல்லாம் நம்ம முதல்ல இந்த நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் பிளண்டர்ஸ்லாம் வந்து என்ன கேஸ்லாம் பார்க்கும்போதே அனலைஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, நைட் இன்ட்டு C6 விளையாடலான்னு தான் சொல்கிறாங்க இந்த பொசிஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இந்த 16 டிஃபென்ஸ் ஓப்பனிங் அனலைஸ் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு ட்ராப்பும் பார்த்துட்டோம். ஓகே, அப்போது எய்ம் என்ன, E4 C5, knight F3, D6, D4,
சி இன்ட்டு d4 நைட் இன்ட்டு d4. என்ன மூவ் பண்ணலாம்? d4 தான். இப்போ இந்த இடத்துல e4 c5 நைட் f3 d6 விளையாண்டிருக்காங்க. d6 விளையாடினாலும் d4 தான். நைட் c6 விளையாடினாலும் அப்போ இந்த இடத்துல நைட் c6 விளையாடினாலும் d4 தான். d6 விளையாடினாலும் d4 தான். பான் e6 விளையாடினாலும் d4 தான். என்ன மூவ் வந்தாலும் d4 தான். சரிங்களா? என்ன மூவ் வந்தாலும் நம்ம விளையாட வேண்டியது நெக்ஸ்ட் மூவ் பான் d4. ஓகேங்களா? இது விளையாட மாட்டாங்க, d6லாம் இப்போ விளையாட மாட்டாங்க. விளையாடுனா திரும்ப இதெல்லாம் வந்து நம்ம போன கேமில் கூட பார்த்துருப்போம் இதெல்லாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்லேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது குயின். ஸோ அதனால் அப்போது நைட் c6 d4 c இன்ட்டு d4 நைட் இன்ட்டு d4 நைட் f6 நைட் c3. இதுதான் மெயின் மூவ். சரிங்களா? இந்த இடத்துல இப்படி விளையாடும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இங்கே பான் e5 விளையாடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பான் e5 விளையாடும்போது நம்ம நைட் வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்படி எடுத்துன்னு போயிடக்கூடாது. சரிங்களா? இப்படி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ஆக்டிவ். ஏன்னா இப்படி இப்போ எடுத்துன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். பட் ஓப்பனிங் நம்மளோட ரொம்ப நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே பிஷப் வந்து b4 இப்படி வரும், அப்புறம் குயின் வரும். அந்த இதில் பான் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக பிரேக் ஆகும். சரியா? டபுள் பான் ஸ்ட்ரக்சர் வரும். இது வந்து சி ஃபைல் வந்து ஆஃப் ஓப்பன் ஃபைல். ஃபியூச்சரில் ரூக்கு வரும். இந்த பானுக்கு ஒரே ப்ரெஷராக இருக்கும். சரிங்களா? இங்கே டபுள் பான் வரும், இங்கே ஐசோலேட் பான் வரும். சரி, ஸ்ட்ரகிள். ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, பான் e5 சப்போஸ் விளையாடினாங்கன்னா த மூவ் இஸ் நைட் b5. கண்டிப்பாக விளையாடணும் நம்ம. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி விளையாடி எனக்கு கேம் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்புறம் இந்த பான்லாம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ஹியர் விளையாட மாட்டாங்க. இப்போ a6 விளையாட மாட்டாங்க. என்ன ஆகும்? நைட் d6 செக்கு. ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓப்பனிங்கில் வந்து 2 பிஷப்பில் ஒரு பிஷப் நம்ம எடுக்க ட்ரை பண்ணோம். நம்ம பிஷப் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்து இல்லையா? அங்கே பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வருது பாருங்கள். ஸோ அதுதான். அதனால் இப்போது நைட் b5 பான் d6 விளையாடுவாங்க. சரிங்களா? பான் d6, தென் the move is bishop g5. சரிங்களா? பிஷப் g5 தென் நைட் d5 இதெல்லாம் வருது பாருங்க. நைட் d5 நைட் c7 இதெல்லாம் இது எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளையாட வேண்டியது தான். ஆனால் மெயினாக என்னமோ இந்த பான் e5 வரும்போது நைட் f6 நைட் c3 பான் e5 வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த நைட் b5 விளையாடணும். சரியா? நைட் b5 பான் d6 வரும். அதுக்கப்புறம் அது கேம் எப்படி போதோ அப்படி விளையாடிக்க வேண்டியது தான். சரிங்களா? சரியா? நைட் b5 பான் d6 பிஷப் g5 கேப்சர் தென் இப்படி விளையாட வேண்டியது தான். புரியுதுங்களா? இப்படியே நைட் d5 இப்படி விளையாட வேண்டியது தான். அது கேம் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளையாடிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.